ஐநார் திணை நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா சந்தா சேரனுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நாளே போட்டோ ஷூட்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக சோழன் போட்டோகிராஃபரை வீட்டுக்கே வர வச்சிருக்காங்க. அடுத்த நிலா சந்தாவுக்கு அழகா மேக்கப்லாம் போட்டு விட்டு சாரி கட்டி விடுறாங்க. சந்தா ரொம்பவே அழகா வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு சேரன் சந்தாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள கிண்டல் பண்றாங்க. அடுத்த சோழன் நிலாவை நீங்களும் போயிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அழகா இருக்கு, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து சேரனையும் சந்தாவையும் நிக்க வச்சு போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ஆனா சேரனும் சந்தாவோ போட்டோகிராஃபர் சொல்ற மாதிரி ஸ்டில் கொடுக்காம நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் உனக்கு எடுக்க தெரியாது, இங்க பாரு நான் நிலா கூட சேர்ந்து எடுக்கிறேன் பாரு. நிலா கூட சேர்ந்து நிறைய போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. மனசுக்குள்ள சோழன் இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிலா கூட சேர்ந்து நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க. வச்சு நிலா கூட சேர்ந்து போட்டோலாம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ளவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் நிலாவும் மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சேரனும் சந்தா நிலாவும் சோழனும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி இவங்களும் ஸ்டில்லாம் கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஒரு பக்கம் வானதி வந்துறாங்க. ஒரு பக்கம் வானதி அதை பார்த்துட்டு பயங்கரமா பொசசிவ் ஆகுறாங்க. இவங்க எல்லாம் மட்டும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம பாண்டி கூட வந்து ஒரு போட்டோ கூட எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியை கூப்பிடுறாங்க. ஆனா பாண்டியோ அவங்களுக்கு தான் கல்யாணம், நமக்கு எதுக்கு போட்டோ இப்பெல்லாம் வேணாம் வானதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வானதியோ பாண்டி சொன்னதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அடுத்த நிலா இதை புரிஞ்சுக்கிட்டு பாண்டியும் வானதியும் போட்டோ எடுக்க சொல்றாங்க. அடுத்து வானதி பாண்டி கூட பயங்கரமா ஸ்டில்லாம் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்துறாங்க. ஒரு பக்கம் வானதியோட அம்மா அப்பாவும் அந்த கல்யாணத்துக்கு வராங்க. அங்க சந்தா இருக்கிறத பற்றி இந்த பொண்ணு தாண்டி ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்ப இந்த பொண்ணு சேரனுடைய பொண்ணாட்டே வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்ப எல்லா விஷயத்தையும் நீ தான் ஏதோ காரணத்தோட தான் மறைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வானதி கிட்ட கோவப்படுறாங்க. வானதியோ விடும் பிரச்சனை அதை சமாளிக்கிறதுக்காக தான் நம்மளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒரு பக்கம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சந்தா வீட்டு சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து இறங்கிறாங்க. அங்க பயங்கரமா பிரச்சனையாயிடுது. சந்தாவை கையை பிடிச்சு அங்கிருந்து மரப்பையன் இழுத்துட்டு போறாங்க. அதை பார்த்து டென்ஷனான சேரன் அவங்களை பயங்கரமா அடிச்சு இவ என் பொண்டாட்டி ஆக போறவ, இவ மேல யாரு கையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. சந்தா அதை பார்த்துட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் சோழன் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கிறாங்க. அடுத்து சேரன் சந்தா கழுத்துல தாலி கட்டி தன்னுடைய வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. சேரன் சந்தா கிட்ட இதுக்கப்புறம் அவங்கள நினைச்சு நீ பயப்படா சந்தா, எப்பவுமே உங்க கூட நான் இருப்பேன், இதுக்கப்புறம் யாரையும் நினைச்சு பயப்படாத, இனிமேல் என் கூட தான் இருக்க போற அப்படின்னு சொல்றாங்க. சந்தாவோ அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.